லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாது. இதுல என்ன சார் பிரச்சனை வந்துற போது? என்னோட கிளைண்ட் ஸ்ரீஜா மேடம் அவங்க ஜெயிலுக்கு போக காரணமான அவங்க குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்கிற ஸ்ரீஜா மேடம் ஹஸ்பண்ட் அவங்க அத்தை மாமாவை வீட்டை விட்டு வெளியேற்றுவேன்னு நடுத்தருல நிறுத்த நினைச்சு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸும் கோர்ட்ல அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கான கிளியர் டாக்குமெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இந்தாங்க, இதை படிச்சு பாருங்க. என்னதுப்பா அது? பாருங்கப்பா, உங்களுக்கே புரியும். என்னப்பா அது? டிவோர்ஸ் பேப்பர் மாதிரி இருக்கு. ஆமாப்பா, நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம ஸ்ரீஜா மேடம் சார்பா அவங்க வீட்டுக்கு போக போறோம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள உடனே வெளியே விரட்டி அந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். அவ்வளவுதானே? எல்லாம் ஓகே தான் சார். அதை நீங்களே பண்ணலாமே. எதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? இல்ல சார், நான் மட்டும் கோர்ட் ஆர்டரோட அந்த வீட்டுக்கு தனியா போய் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடும். வக்கீல் என்கிட்டயே சட்டம் பேசுவாங்க சார், புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க 2 கான்ஸ்டபிளோட என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்திருக்காங்களேன்னு கொஞ்சம் பயந்து உடனே வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க சார். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அதுக்காக தான் சார் சொல்றேன். சரி, வரேன். அதுக்கான கேஸ் காப்பி பேப்பர் டீடைல்ஸ் தான் இது. நான் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எப்படியோ இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிடும். ஹலோ மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் மேடம். சஞ்சீவ் வரதுக்குள்ள இந்த மங்காவை ரவுடிங்ல வச்சு தூக்கிட வேண்டியதுதான். அதுதான் சஞ்சீவும் மங்காவும் பாத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி. சொல்லுங்க சிந்தாமணி மேடம். நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்து ஒரு ஆளை கடத்தணும். முடியுமா? அதான் மேடம் எங்க வேலைய. எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே மேடம், நான் இன்னொரு ஆளை சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். சரி, ஓகே. ரவுடிங்க வர வரைக்கும் மங்காவை சமாளிக்கணும். டேய், எங்கடா இருக்க? இல்ல இருக்கு மச்சி, சொல்ல என்ன? ஒரு வேலை இருக்குடா. என்ன வேலை? சிந்தாமணி மேடம் ஒரு வேலை சொல்லிருக்காங்க. உடனே வரேன். சீக்கிரம் வா, நான் வச்சிடுறேன். மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், லிஃப்ட்ல பாருங்க. அங்கடா மேடம். ஓகே, என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரிங்க மேடம். நான் இப்போ ஒருத்திக்கிட்ட போய் பேசுவேன். அவதான் மங்கா. அவளதான் நீங்க தூக்கணும். சரியா? சரிங்க மேடம். ஓகே.
தப்பு பண்ணிட்ட சந்தோஷ். நீயும் ஸ்ரீஜாவும் ஒற்றுமையா வாழணும் தான் அவ அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டோம். அபியும் சஞ்சுவும் வீட்டை விட்டு போனதே நீயும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழணும் தான். அப்பா, நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம். அவ நம்ம குடும்பத்துக்கு அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேனா? ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டீங்களா? அந்த திமிர்ல தான்ப்பா அவ ஆட்டம் போடுறா. அதான் அவ ஆட்டத்தை அடக்கி ஒடக்கி அடிச்சு விரட்டணும். அதுக்கு தான்ப்பா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்லப்பா, உன் வாழ்க்கை வீணா போயிடும். அதெல்லாம் உன்ன வீணா போகாதுப்பா. அதான் நீங்களே என் கூட இருக்கீங்களே. என்ன சுத்தி இருக்கிற நீங்க, அம்மா, அபி, சஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்பா. அதான்ப்பா எனக்கு சந்தோஷம். நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்றது தான் சரி. நான் பண்ணி தான் தீர போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லப்பா, அது இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாதுப்பா. இத பத்தி இனிமே நாம எதுவும் பேச வேண்டாம்ப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்புறம்ப்பா, ஸ்ரீஜாவை லீகலா டைவர்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம்லாம் அம்மா, அபி, சஞ்சீவுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரிப்பா. அது ஒண்ணு இல்ல மங்கா, எங்க வீட்ல இருந்து பேசினாங்க. நான் உடனே வீட்டுக்கு போகணும். நீ வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசுறியா? சரிம்மா, நான் வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி சரி, என்ன நான் வரேன். வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி உடனே சஞ்சு அண்ணா கிட்ட போன் பண்ணி பேசணும். எந்த மாத்திரப்பா? இந்தாங்க, குடிங்க. உங்க அம்மாவும் அபி, சஞ்சு கஷ்டப்படுறத பார்த்து பாதி உசுறு போனவள் ஆயிட்டா. இப்படியே போனா நானும் சரி, உங்க அம்மாவும் சரி. ரொம்ப நாளைக்கு. ஐயோ அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா
ரொம்ப அழுவாங்க. அதனால நான் எதுவும் சொல்லலப்பா. இந்த வீடு தானா? ஆமா சார். சார் நான் சொன்ன மாதிரியே பேசுறீங்க சார். ம், வாங்க போலாம். ரவுடிங்க மங்காவை கடத்துற வரைக்கும் மங்கா சஞ்சீவ் கண்ணில் பட்டுடவே கூடாது. டேய், தூக்க வேண்டிய ஆளு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வாடா போலாம். ஐயோ, வரானே. சொல்லி வாய மூடுறதுக்குள்ள வந்துட்டான். ஐயோ, மங்காவுக்கு பின்னாடியே சஞ்சீவ் நிக்கிறானே. 2 பேரும் பாத்துற போறாங்க. ஐயோ, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே. சொல்லுங்க சார். இங்க சந்தோஷங்கிறது யாரு? நான் தான் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் அது வந்து சார், நீங்க ஸ்ரீஜாவோட வக்கீல் தானே? ஆமா சார். நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஜெயில இருக்க வேண்டிய ஸ்ரீஜாவை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிற உங்களை மறக்க முடியுமா? சார் அது என் வேலை சார். வேலையா இருந்தாலும் நியாயம் தர்மம் வேணும். நீங்க வந்தாலும் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு தானே வரீங்க. இப்ப என்ன கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? சார் நான் ஒருத்தருக்கு கெடுதல் பண்றேன்னா இன்னொருத்தருக்கு நல்லது பண்றேன்னு அர்த்தம். சார் எனக்கு நியாய தர்மத்தை விட என்னை நம்பி வந்த என் கிளைண்ட்டை காப்பாத்துறது தான் என் வேலை. அதான் சார் எனக்கு முக்கியம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். சரி, பண்ற தப்புக்கு விளக்கம் சொல்றீங்க, சொல்லுங்க. சார், தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க. ஹலோ, சத்தம் போட்டு மிரட்டுற மாதிரி பேசாதீங்க. நீங்க மிரட்டுறதுக்கு நான் ஒன்னும் அக்யூஸ்ட் இல்ல. சத்தமே இல்லாம மெதுவா வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. எதுக்கு? முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு தனித்தனியா சொல்ல முடியாது. எல்லாரையும் கூப்பிடுங்க. சார், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம தூங்கிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எங்க அம்மா வீட்டுல இல்ல, கோவிலுக்கு போயிருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். உங்க அப்பா உள்ள தூங்குறாருன்னு சொன்னீங்களே, கூப்பிடுங்க அவரை. சார், நீங்க ஸ்ரீஜா ஆளுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் தெரியுமா பொறுமையா பேசிட்டு இருக்கேன்? கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோங்க. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு. திரும்ப திரும்ப அவரை கூப்பிடுன்னு சொன்னா வேற என்ன சொல்றது? சார், டென்ஷன் ஆகாதீங்க. வக்கீல் சார், நீங்க சொல்ல வந்ததை இவர்கிட்ட சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட அவரே சொல்லிக்கிட்டோம். என்ன சார் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, விஷயம் சரியா கன்வே ஆகலைன்னா எனக்கு தான் சார் ப்ராப்ளம். அதை புரிஞ்சுக்கோங்க சார். சந்தோஷ் சார், விஷயம் பெருசு, அதை புரிஞ்சுக்கோங்க சார். உங்க அப்பாவை கூப்பிடுங்க. என்ன சார் பெரிய விஷயம்? உங்க கிளைண்ட் ஸ்ரீஜா எங்க குடும்பத்தை 2ஆ உடைச்சு என் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி எப்படியாவது இந்த வீட்டோட சொத்து எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து புடுங்கி அவ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. அதை விடவா நீங்க சொல்ற விஷயம் பெருசு? ஆமா சார், நான் சொல்ல போற விஷயம் அதை விட பெருசு. அதோட பெரிய விஷயமா? என்ன விஷயம் சார்?
சந்தோஷ் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சொல்லுங்க. சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சொல்றேன். சார் இந்த வீடு ஸ்ரீஜா மேடத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதை பயன்படுத்தி ஸ்ரீஜா மேடம் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு இந்த வீட்டு பேர்ல 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் அவங்க திருப்பி கட்டாதனால இந்த வீடு கடன்ல மூழ்கி ஜப்தி பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும்னா நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணணும். இல்லாட்டி வாங்கியிருக்க கடனை திருப்பி கட்டணும். என்னது? வீட்டை விட்டு வெளியே போகணுமா? எதுக்கு? வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாதனால. யாரா கேக்குறா? சார், யாரா கேக்குற? கையெடுங்க சார். உடனே கேட்டுட்டு இருக்க. விடுங்க சார். ஏய், உடனே கேக்குறேன். சொல்றா. விடுங்க சார், சொல்றோம்ல. உடனே கேட்டுட்டு இருக்க. போய் தோடா சார். சந்தோஷ் சார். இப்போ சொல்ல முடியா இல்லையா? விடுங்க சார். சார், இவர் வக்கீல். கோர்ட் ஆர்டரை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்காரு. அவர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. எது பேசினாலும் கோர்ட்ல போய் பேசுங்க. பணத்தாசை ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்தா அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாததா ஆகும். இதுக்கு ஸ்ரீஜா தான் ஒரு உதாரணம். சந்தோஷ் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சந்தோஷ் இங்க வா. இதோ வரேன்பா. சார், எங்க அப்பா நெஞ்சு வலின்னு மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த வீட்டை காலி பண்ணுன்னு கோர்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு விஷயம் தெரிஞ்சா அவரால தாங்கிக்க முடியாது சார். அதனால அவர் முன்னாடி இந்த விஷயத்த பேச வேண்டாம் சார், ப்ளீஸ். சந்தோஷ் இங்க வா. அப்பா, இதோ வந்துடும்ப்பா. எவ்வளவு நாளைக்கு மறைப்பீங்க? எப்படி இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். அதை இப்பவே சொல்லுங்க. சார், அதை நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க மட்டும் பேசாதீங்க. இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வரவே மாட்டேன்றான். சந்தோஷ் அப்பா, சந்தோஷ் இருங்கப்பா, வரேன். சந்தோஷ். அப்பாடா. சஞ்சீவ் எங்க போறா? அவன் எங்க போனாலும் அவன் பின்னாடியே போகணும். ശിഷ്യ சொல்லுங்க ഗുരുവേ. ഞാനിപ്പോ ഒരു മന്ത്രം ജപിക്കാൻ പോകുന്നു. ആ മന്ത്രം നമ്മളെ നമ്മുടെ സൂழ்நிலைയെ ഈ പ്രപഞ്ചത്തിൽ നിന്ന് മറിക്കും. അതിൻ പിന്നെ அந்த அபியோட பிறந்த அஷ்டஜனனம் மட்டுமல்ல, ஆறு வந்தாலும் நம்மளே ஒன்னும் செய்யான் കഴിയില്ല. குருவே, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் மந்திரத்தை ஜபிக்க. அபி குழந்தைய பலி கொடுக்கறத யாரும் தடுத்துடக்கூடாது. പേടിക്കണ്ട சிஷ்யா. സമയവും സാഹചര്യവും ഇപ്പൊ നമുക്ക് അനുകൂലമായിട്ടുണ്ട്. ആ അസ്തമ നക്ഷത്രം മറയുന്നതിന് മുൻപ് ആ ശിശുവെ നാം യാഗത്തിലിട്ട് ബലി കൊടുക്കണം.
ஏப்பா நில்லுப்பா. ஒரு கை குழந்தை எப்படி பொறுப்பு இல்லாமையா தூக்கிட்டு போவாங்க? ஒழுங்கா தூக்கிட்டுப்பா. ஏப்பா வாங்கிட்டுதாப்பா சொல்ற. என் தம்பி நில்லுப்பா.